ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மொழி வேணியன் அலையில் ஜோதியன் நம்பலத் தாழ்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய உலகத்தை எல்லாம் உணர்ந்த போது உணர்ந்தவர்களால கூட அவனை பத்தி விவரிக்க முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கு அறிவந்த உலகமே அவனை அறிந்து முற்றிலுமாக உணர்ந்து அவனை பற்றி சொல்வதற்கு அப்பேற்பட்ட வேதங்களே முழுக்க சொல்லலை அப்படிங்கிற அப்பேற்பட்டவனுடைய பாத திருவடிகளை எல்லாம் வணங்குவோம் அப்படிங்கிற. அப்ப யாரு அப்படின்னு திருமூலர் சொல்றார். ஏன்னா அவரை பத்தி தான் நம்ம திருவிளையாடல் பாராட்டுல கொண்டிடுவோம். அவன் அன்பு அப்படியே பின்னி கிடக்கிற மாதிரி ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டவனாக ஒரு பற்றுக்கோடாக அந்த இறைவன் நம்மளோட பின்னி இருப்பானான். அவன் நினைப்பானா இவன் பார்க்க மாட்டானா நம்மள, இவன் பார்த்தான்னா நம்மளுடைய பார்வையினாலேயே இவனுக்கு ஏதாவது ஒரு அருள் பண்ணலாமேன்னு இவன் போகவே மாட்டேங்கிறான். அதுக்காக என்ன பண்றாருன்னா அப்பப்போ சில வேளைகள்ல ஆடி வீதி, மாசி வீதி, ஆவணி வீதின்னு சொல்லிட்டு ஒரு வீதியிலையும் ஏதோ ஒரு மாசத்துல ஏதோ ஒரு வியாஜமா அவை சென்று ஒரு பண்டிகையை அவை சென்று அவன் வெளியில ஊர்வலமா வரானான். 15 நாளைக்கு ஒரு தடவை பிரதோஷம்னு சொல்லிட்டு அதுல வேற அம்பாளோட சேர்ந்து வெளியில வரானான். ஆனா அப்படி இருக்கான். அவன் எப்பேற்பட்டான் அப்படின்னாக்க மின்னல் தோன்றின உடனே மறைஞ்சிடுமா. ஆனா அந்த சிவபெருமானுடைய சடையில அங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த இளம் கீற்று இருக்க இளம் பிறை அது முதல் கலை இல்லையா, அது என்னென்னைக்கும் மறையாமல் அப்படியே மிளந்து கொண்டிருக்கு. இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா அவனை சரணம்னு போய் காலை பிடிச்சிட்டோன்னா இவனை தூக்கி தலைமையில வச்சு ஆடுவார். அவர் எப்படி சந்திரனானவன் ஓடி போய் அந்த பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கோ, இப்படிப்பட்ட ஒரு சாபம் எனக்கு வந்துட்டுன்னு சொன்ன போது கவலைப்படாதேன்னு சொல்லி இந்த கடைசி கலையை தூக்கி தலையில சொருகின்றோன்னா அது இன்னைக்கு அப்படியே இருந்துருக்கு. அவர் இன்னொரு வரமும் கொடுத்தாரு. 15 நாளைக்கு நீ வளர்ந்துட்டே பூர்ண சந்திரன் ஆயிடுவேன், அப்புறம் 15 நாளைக்கு குறைஞ்சுட்டே வருவேன். ஆனா ஒரு கலை என் தலையில இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட அவர் நடன ராஜன். அவர் ஆடர் அரசன் அப்படின்னு சொல்ற. அவர் என்னோட அப்படியே பின்னி பிணைந்து இருக்கார் அப்படிங்கிறார் திருமூலர் சொல்ற. ஆனந்தமா சொல்ற. எப்பேற்பட்டவன் கணக்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானான நடராஜ பெருமாள் என்னோடு உள்ளத்தில கலந்து ஜோதியாக பின்னி பிணைந்து கிடக்கிறான் அப்படிங்கிற இந்த பாட்டை நம்ம பார்க்கலாமா. பொன்னை கடந்து இலங்கும் புலித்தோழினன். பொன்னை கடந்து தங்கத்தை காட்டிலும், அது எப்படி தங்கத்துக்கு பாலிஷ் போட்டா எப்படி இருக்கும், அதை விட ரொம்ப பிரகாசமாக விளங்கக்கூடியவன். இடைப்புல புலித்தோலை அணிஞ்சிருக்கா கஜ சர்மாபரண் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். யானை தோலையும் அவர் இடுப்புல கட்டியிருந்திருக்காரு. மின்னி கிடந்து மிளிரும் இளம்பெறை துள்ளி கிடந்த சுடிபொடியான். அவன் சுடி கடும் பொடியான். அவன் கடும் பொடியான்னு சொல்லலாம், சுடும் பொடியான்னு சொல்லலாம். சுடும் பொடின்றது என்னன்னாக்க சுட்ட பொடி பஸ்மம். இந்த பஸ்மம்ங்கிறது என்ன, அது பல விதமா சொல்றான். அவர் இடுகாட்டுல ஆடக்கூடியவர். அங்க இருக்கக்கூடிய சடலங்களிலிருந்து எந்த சடலங்களிலிருந்து அந்த பஸ்மத்தை தாரணம் பண்ணி கொடுக்கிறவர்னு. ஆனா அவருடைய தலையில இளம் பிறையாக எப்போதும் பிரகாசமாக விளங்குகின்ற அந்த சந்திரன் இருக்கானே, எப்படி அவரோட அன்பினால பெண்ணி அவருடைய தலையிலேயே உட்கார்ந்துருக்கானோ, நாமும் அவரிடம் அன்பு செலுத்தினால், நான் அன்பு செலுத்தினேன், அவன் எனக்கு நல்ல அருள் பண்ணினான். அதனால ஈஸ்வரனுடைய அருள் எழுந்துட்டுன்னு சொன்னா நமக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது. அவன் எது வேணும்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அள்ளி கொடுக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அவன் தேவ பேரான் இருக்கானே, அவன் ஒரு திவ்ய மூர்த்தி, ஒளியா விளங்கக்கூடியவன். அவர் யாருமே அறிய மாட்டார்களாம். அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொன்னுடைய அர்த்தத்தை சொல்ல. யாவர் ஒருவர் அறிவார், யாரால அவர் அறிய முடியும். அப்படி அறிந்த பின் அவர் நல்லா உணர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவா, உதுமின் அவரை பத்தியே பாடுவா, அவரை பத்தியே சொல்லுவா, எல்லாம் அவரை பத்தியே கேட்பா. கேள்மின் சொல்லுவா, கேட்பா, கேட்டதான் சொல்லுவா, சொல்வதை கேட்பா, ரெண்டும் பண்ணுவா. உணர்மின் அவரை நன்றாக உள்ளத்துக்குள்ளே உணர்வார்கள். உணர்ந்த பின்
அவர் நன்னா உணர்ந்தப்ப என்ன பண்ணுவார், கண்டவர் விண்டிலர் பிண்டவர் கண்டிலர்ங்கிற மாதிரி. ஆனா இவர் நன்னா உணர்ந்துட்டான். உணர்ந்து ஓதி உணர்ந்தவர். எப்படி ஓதி உணர்ந்தார்கள்னா, அவனுடைய திருவடிகளை படிந்து அவனுடைய புகழலை எல்லாம் கேட்டு அவனுடைய வேதத்தை சொல்லக்கூடிய அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் கேட்டு அறிந்து அதை உள் வாங்கி அப்படி ஓங்கி நின்றாரே. எப்படி அவனை படிந்த உடனே அவனை தூக்கி எப்படி சந்திரனை தூக்கி தலைமையில வச்சிருந்தாரோ அது மாதிரி இவாளையும் ரொம்ப செல்வ சிறப்போட செழிப்போட ஓஹோன்னு வச்சுட்டார் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அதே கருத்தை தான் நம்ம இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல போன செஷன்ல என்ன பார்த்தோம்னாக்க, அந்த திருக்கோவிலுடைய வர்ணனைக்கு வந்து உள்ள நுழைஞ்சார் அவர். அதை நம்ம பார்த்தோம். முதல்ல சுத்தி இருக்கக்கூடிய அகழிய பத்தி சொன்னாரு. என்ன கடல் மாதிரி இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறா? இது கடலே இல்ல, கடல் மாதிரி இருக்கக்கூடிய அகழி அப்படின்னாரு. அவன் பக்கத்துல மலை மாதிரி சுத்தி வர இருக்கு. அது என்னன்னா, அது கண்டிப்பா மழைன்னு நீங்க நினைச்சிருந்தா இல்ல, அது தப்பு. அது மலை இல்லை. அது என்ன தெரியுமோ, அந்த அகழியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மதில்கள்ல வெளிப்புற சுவர்கள்னு அர்த்தம். சாதாரண சுவர்னா ஒரு 6 அடி 7 அடி மேக்சிமம் இருக்கும். மதில்கள் அப்படின்னு சொல்லிட்டா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது, அந்த மாதிரி உயரமா இருக்குமா. அந்த மதில்களுக்கு அரண்கள்னு கூட பேரு. அரண்னாக்க பாதுகாப்பாக அமைக்கப்பட்டான்னு அர்த்தம். அரணம் பொருதன்று அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல கூட அபிராமிந்தாதேவர் சொல்லுவார். அந்த துர்பராந்தக வதத்தை பத்தி சொல்லும்போது அந்த பாடல் அவர் சொல்லுவார். அவர் இங்க அரண் அப்படின்னா மதில்கள் வந்து அரண். அது மலைன்னு நீங்க நினைச்சிருந்தா மலை கிடையாது, அது அரணாக்கும். சரி, அதுக்கப்புறம் இங்க உயரமா அங்கங்க 4 பக்கத்துல இருக்கே, அதெல்லாம் வானடாவ நின்று கொண்டு இருக்கேன், அதுவும் மலையோ? இல்ல, அதுவும் மலை இல்லப்பா. நான் தான் சொன்னேன், அதெல்லாம் மலையே கிடையாது, அகழி. அகழிய விட்டா மதில். மதில்களை 4 புறமும் என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ள நுழையத்துக்கு வாசல் இருக்கும். இது கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னு அருள் திருமந்திரத்துல. நம்முடைய ஹிருதயமே கோவிலாக, நம்முடைய வாயே கோபுர வாசலாக இருக்கு அப்படின்னா, நம்முடைய உள்ளமே பெரிய கோவிலாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இல்லையா. அப்படி இது பெரிய கோபுரங்கள்லாம் இருக்கு, கோபுர வாசல் இருக்கு. சாதாரண நோட் பண்ணலாம், எந்த கோவிலையும் இந்த பெரிய கோபுரம் இருக்கு இல்லையா, இந்த கோபுர வாசலை நம்ம நின்றுனாக்க உள்ளேயும் காத்திருக்காது, வெளியிலையும் காத்திருக்காது. ஆனா இந்த கோபுர வாசல்ல மட்டும் நம்மளை தூக்கிட்டு போற மாதிரி காத்து அடிக்கும். அது என்ன டெக்னிக்னு தெரியல. அந்த காலத்துல என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தா, என்ன படிச்சுட்டு வந்தா அவ அந்த காலத்துல அப்படி அந்த மாதிரி ஸ்தபதிகள் எல்லாம் கட்டியிருக்கா. இந்த கோபுர வாசல் நின்னோம்னா அது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு எங்க நின்னாலும் சரி, கோபுர வாசல்ல நடுப்புல நின்னுட்டோம்னு சொன்னா அப்படி ஒரு காத்து. அது எந்த காலமா இருந்தாலும் வருஷம் 365 நாள் அப்படி ஒரு காற்று அடிக்கக்கூடிய இதை நம்ம பார்க்கலாம். அப்படி வானளாவும் இருந்திருக்கக்கூடிய 4 புறத்திலும் கோபுரங்கள், அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆலயத்தினுடைய கோபுரங்கள் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இன்னும் தங்கமயமா தெரியுது. அது மேருமலை உள்ள உட்கார்ந்துருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அது மேருமலை எல்லாம் கிடையாது. அது என்ன தெரியுமோ, இந்திரன் கொடுத்த விமானம். இந்திரன் வானுலகத்திலிருந்து இறங்கிய இந்திரனால் கொடுக்கப்பட்ட விமானம். அவன் விமானத்தை மாத்திரம் கொடுக்கல, அதை தாங்கத்துக்காக 8 கஜங்களையும் கொடுத்தான். 8 யானைகளையும் கொடுத்தது. 8 திசைக்கமாக அந்த யானைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை பத்தி கூட திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை வரப்படுது, ஒரு யானையை பத்தி. அது என்ன, கல்யாணை கரும்பு தின்ற கதை அப்படின்னு ஒண்ணு வரப்படுது. அங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா மன்னன் பார்த்தானோ, இது என்னது இந்த யானை எல்லாம் தத்ரூபமா இருக்கே பாக்கிறதுக்கு, இது கல்லாலான யானையா இல்ல இந்த செஞ்சு வச்சிருக்க சிலை வடிவமான யானையா அப்படின்னு மந்திரியை கேட்கலாம். அவ்வளவு தத்ரூபமா இருக்கேன்னு. இது கல் யானைன்னு உங்களுக்கு தோன்றது. ஆனா இது எப்பேற்பட்ட யானை தெரியுமோ, இது உண்மையான யானையை விட வலிமை வாய்ந்தது, பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்ததுங்கிறான். அப்படியா, எங்க ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மந்திரி என்ன பண்றார், ஈஸ்வரனை வேண்டிக்கிறார். உடனே ஈஸ்வரன் அந்த இடத்துல ஒரு சித்தர் ரூபத்துல வர்றாராம். அப்படி கோயிலை சுத்தி அப்படி வரும்போது மன்னரை பார்த்த உடனே கையில ஆசீர்வாதம் பண்றாராம். பெரிய சித்த புருஷர் வர, ஒரு மகானுத்தர் வராருன்னு மன்னனும் வணங்கி எழுந்திருக்கிறான். அவர்கிட்ட கேட்கிறான், இந்த கல் யானை கரும்பு திங்க வைக்க முடியுமா? நீ பெரிய மகான் மாதிரி இருக்கீர், பார்த்தாக்க உம்மால இந்த கல் யானையை கரும்பு திக்க வைக்க முடியுமான்னு அவர் சொன்னாரா. நீ கரும்பு கொண்டு வா பார்க்கலாம். ராஜா உடனே ஆணையிட்டான், யார் அங்கே 2 கரும்பு கொண்டு வா.
2 கரும்பு எடுத்துன்னு வந்தா அப்படியே பக்கத்துல வயல்வெளியில இருந்து எடுத்துன்னு வந்தா அந்த சித்த கையில கொடுத்தோடனே அவர் ஒரு நிமிஷம் அந்த யானையை கூப்பிட்டு இதை சாப்பிட்டு இந்த அரசனுக்கு வந்து உன்னுடைய திறமையை காட்டுங்கிறார். உடனே அந்த யானை தும்பிக்கையை நீட்டி அந்த கரும்பை 2ஐயும் வாங்கி அழகா சாப்பிட்டுதான். அதனாலதான் கல்யாணை கரும்பு தின்ற கதைன்னு திருவிளையாடல் புராணத்துல ஒண்ணு வரும். அது பின்னாடி அவர் எப்படி பரஞ்சோதி முனிவர் சொல்ல போறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மதுரை புராணத்துல தான் வரும்னு நினைக்கிற, மதுரை காண்டத்துல தான் இருக்கும். அது பின்னாடி வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். அப்ப மேரு மலை போல தங்கம் போல மினுமினு மினுக்கிறது. இப்ப அது தங்கமா இருக்கான்னு தெரியல. அது ஏன்னா அந்த அந்த காலகட்டத்துக்கு அந்த யுகத்துக்கு அது தங்கமா இருந்திருக்கலாம். இப்ப இருக்கிற யுகத்துக்கு அது எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. நிறைய காலக்கிரமேண நிறைய மாறுறதுனால இது கூட மாறி இருக்கலாம். அப்படி நீர் நிறைந்த பெரிய கடல் இல்லாமல் அது பெரிய அகழியாகவும் மேகம் தவழக்கூடிய சக்கரவாள மலையாக அல்லாமல் உயர்ந்த மதில்களாகவும் எட்டாவது உயர்ந்திருக்கக்கூடிய வானளாவிய அந்த கோபுரங்களும் மலை அல்ல, 4 வாயில்கள் உள்ளுக்குள்ள தங்கமயமாக இருக்கக்கூடியதுக்கே அது விமானம் வந்து அது மயம். அது வந்து யார் பண்ண மயனா யாரு தெரியாது. இந்திர லோகத்திலிருந்து தபத்தி பண்ணி கொண்டு கொடுத்துருக்கலாம். அது அது வந்து வானுலகத்திலிருந்து வந்து இறங்கிய இந்திர விமானம் தான் அது. அப்படியே அந்த பாடலை பார்த்தோம். 6 நீர் கடல் அன்று அதுவென நிறை அகழ் கார் ஊரும் ஆழி அன்று அதுவென ஓங்கி எயில் எட்டா சாறு நேமி அன்று அதுவென சமைந்த கோபுரம் பொன் மேறு அன்று அது என சுடர் விசும்பு இழி விமானம், சுடர் விசும்பிழி விமானம். அப்படி இந்த பாடல் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து ஆழின்னா சக்கரவாள மலைன்னு சொல்லலாம், ஆழின்னா சக்கரம்னு சொல்லலாம். எயில் அப்படின்னாக்க எயிற்று அப்படின்னா எயில்னா மதில், மதில் போல. இந்தின் இளம்பிறை எயிற்றனைன்னு ஒரு இடத்துல திருமூலர் தான் சொல்றான்னு நினைக்கிறேன். இது விநாயகர் தெரியல இது. ஆமா, இதுல வந்து யாக்கு வித்தியாசம் தெரியணும் நமக்கு. எழில் அப்படின்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம், எயில் அப்படின்னு சொன்னா மதில்னு அர்த்தம். ஏன்னா தமிழ் மொழியிலையும் ஒரு சில எழுத்துக்கு பதிலாக ஒரு சில எழுத்து போட்டா வெள்ளம் அப்படின்னு சொன்னாக்கா ஆற்றிலே வரக்கூடிய வெள்ளத்தை குறிக்கும். அதே வந்து தவறாக வெள்ளம் அப்படின்னு உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கரும்பில இருந்து பண்ணப்பட்ட சுவை மிக்க அந்த வெள்ளம், சர்க்கரை. அந்த காலத்துலலாம் அதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தானே இந்த சுகர்னு சொல்லக்கூடியது வந்தது இல்லையா, கெமிக்கல் எல்லாம் பண்ணி அதனால வரக்கூடிய என் ப்ராடக்ட் தானே சுகர். முதல்ல காய்ச்சும் போது வரக்கூடியது வெள்ளம் தானே முதல்ல எடுக்கிறா இல்லையா. அதனால இதனால எழுத்த வந்து நம்ம சரியா உச்சரிக்கலன்னு சொன்னாக்கா எல்லா மொழியிலுமே அப்படித்தான். இது வந்து சக்கிருத்து சக்கிருத்து அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். சக்கிருத்து அப்படின்னு சொன்னாக்கா உடனே அப்படின்னு அர்த்தம். சக்கிருத்து அப்படின்னு சொன்னா கவுடங் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு கதை கூட அவர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு மொழியிலுமே அதுகளுக்கே உண்டான ஒரு தனி பிரத்யேகமான ஒரு சொல் ஆற்றல், அது சொல் வலிமை. அது அந்த சொல்ல வந்து ஒழுங்கா சொல்லலைன்னா அர்த்தமே வேற மாதிரி போயிடும் இல்லையா. அதனால அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் இப்ப அவனை பத்தி கொஞ்சம் சொல்ல போறார். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற பரமேஸ்வரனை பத்தி ஒரு சும்மா ஒரு கோடி காட்ட போறார். நான் இந்த கோயிலை பத்தி ஏன் தெரியுமா இவ்வளவு பிரமாதமா நான் சொல்ல வந்தேன்னா, அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய வைபவத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன்ற மாதிரி நமக்கு புரியுற மாதிரி சொல்ற. வேத அந்தமும் துளக்க அரு மெய்ப்பொருள் விளங்கும் நாதவந்தமும் கடந்ததோர் நடுநிலை பொருளின் பாதவந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர் மாத வந்தரு பயனென தழைத்த பல்வளனும் அப்படின்னு இந்த பாடல். வேத அந்தம் அப்படின்னா வேதத்தினுடைய முடிவுன்ற மாதிரி எடுத்துக்கணும். வேதவந்தமும் துளக்கர மெய்ப்பொருள் விளக்கும் நாதவந்தமும் கடந்ததோர் நடுநிலை பொருளின் பாதவந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர் மா தவந்தரு பயனென தழைத்த பல் வளரும். இப்ப கொஞ்சம் புரியும். இப்ப இன்னொரு வாட்டி படிக்கிறேன். வேத அந்தமும் துளக்கரு மெய்ப்பொருள் விளங்கும் நாதவந்தமும் கடந்த ஓர் நடுநிலை பொருளின் பாதவந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர்
மா தவம் தரு பயனென தழைத்த பல்வளமும் அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. வேத அந்தம் அப்படின்னு சொன்னா வேதத்தினுடைய முடிவுன்னு அர்த்தம். துளக்கர அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? துளக்கரன கலக்கம் இல்லாத, குழப்பம் இல்லாத, தெளிவான அப்படின்னு அர்த்தம். நடுநிலை பொருள் அப்படிங்கிற நடுநிலை பொருள் அப்படின்றது என்னது? அது நடுநிலையாக இருந்த சிவபெருமான். இவன் நடுநிலையாக இருந்தான் என்ன அர்த்தம்னா பாரபட்சம் இல்லாத இருந்தான், ஒரு பக்கம் சாராது இருந்தான். அது வள்ளுவர் கூட ஒரு அர்த்தம் சொல்றக்க சான்றோர்க்கு அணி என்னன்னா ஒரு பக்கமா சாராத இது இருக்கு இல்லையா, துலா கோல் இருக்கு இல்லையா, தராசு. அது எப்படி ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் சாராத அந்த பக்கம் சாராத நடுநிலைமை வைக்கிறதோ அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி, அதான் அழகு அப்படின்னு சொன்ன. அது இங்கேயும் பரமேஸ்வரன் எல்லாருக்கும் சமமா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன். இவன் வசத்தி அவன் மட்டம், தேவர்கள்லாம் வசத்தி அசுரர்கள் மட்டம் அப்படிலாம் கிடையாது. யார் போய் கேட்டாலும் கொடுத்து விடுவார். அப்பேற்பட்ட மனசுல கல்மஷம் இல்லாதவர், கழுத்துல நீளமா இருந்தாலும் அவருக்கு கல்மஷமே கிடையாது. அவர் நடுநிலை வைக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார். ஆக்சுவலா நடுநிலை அப்படின்றத இடையன் அப்படின்னு சொல்ற வழக்கம். நடுவு நின்றான அப்படின்னு திருமூலர் இடத்துல சொல்லுவார். இந்த இடையன்னா இடையில் இருப்பவன் அர்த்தம். படைத்தல் காத்தல் அழித்தல். அப்படி படைத்தல் பிரம்மா, நடுவுல காற்றக்கூடிய ஒரு விஷ்ணு. அவர் இடையில் இருப்பதனால இடையனும், அவர் இடையில் இருப்பதனாலும் இடையன், இடையர் குலத்துல பிறந்ததுனாலையும் இடையன் இல்லையா? மதுரையில பிறந்து கோகுலத்துல வசிக்கும் போது இடையர்கள் கூட்டத்தோட தானே கலந்து இருந்தார். அவர் யாதவன் தானே அவனுக்கு பேர். யாதவன், மாதவனே யாதவனா இருக்கான் இல்லையா? அந்த யாதவன் யாதவர குலத்துக்கு கொழுந்தாக வணங்கக்கூடிய அவன் இடையன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நடுநிலைமை வைக்கக்கூடியனால இவருக்கு அதனாலதான் நடுவர்னு கூட சொல்லுவா. இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருவா. இதுவா அதுவா, சூரியன் அஸ்தமிப்பது பகலா இரவா அப்படின்னு ஒரு டாபிக். இது பகல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் இந்த பக்கம், இல்ல அது இரவு தான் அப்படின்னு அந்த பக்கம். நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். இவதையும் கேட்டு அதையும் கேட்டு ஒரு மாதிரி சரிசமம் செய்து சமன் செய்து சீர்தூக்கும் போல் அமைந்துபால் செகண்டோருக்கு கோடாமை அணி அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா இது அதையும் 2 தொகுத்து அப்படியே கொடுத்து இவா சொன்னது அவா சொன்னது எல்லாத்தையும் கொடுத்து நடுநிலை தவறாமல் சூரியன் அஸ்தமிப்பது இரவும் அல்ல பகலும் அல்ல, அது அஸ்தமிக்கும் நேரம் அந்தி வேளை அப்படின்னு ஒரு புது தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துருவார். அது மாதிரி நம்ம பரமேஸ்வரனும் இவாளுக்கும் இல்ல அவளுக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலைமையாக இருந்து ஒரு நடுவராக இருப்பார் அப்படின்னு தெரியுது நமக்கு. நடுநிலை பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான். பாதம் அப்படின்னு சொன்ன பாத வந்தனைன்னு பாதங்களை, திருவடிகளை, வந்தனை பாத வந்தனை அப்படின்னு பிரிக்கணும். பாத வந்தனைனாக்கா பாதத்தை வணங்கக்கூடிய, வந்தனம் சொல்ல வந்தனம் தந்தனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வந்தனை செய்வார்க்கு ஒரு குறை இல்லையே அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? அது வந்தனை அப்படின்னு சொன்னாக்க வணக்கம்னு இருக்கும். பாத வந்தனைனா பாத சேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம், அதான் நிறைய வகையில அதுல பாத சேவனமும் வருது இல்லையா? பாதத்துக்கு திருவடிக்கு சேவை பண்றது அப்படின்றதுனால இது அதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். பாத வந்தனை பக்தி அப்படின்னா அவரை வழிபடக்கூடிய அந்த பக்தி, பாதங்களை சரணங்களை அடைந்து அதுவே கதி என்று வணங்கக்கூடிய வந்தனை செய்யக்கூடியவர்கள். அவளுக்கு என்ன தரும் அப்படின்னா மாதவம் தரும். மாதவம் அப்படின்னாக்க மாதவம்னா பெரிய தவம். அந்த தவம் தரக்கூடிய புண்ணியம். எதுக்கு தவம் பண்றது? எல்லாமே தவம் தான். பகவானை நினைச்சிட்டு கணமூடின ஒரு இடத்துல தியானம் பண்றது தவம் தான். பகவானை பத்திய 1 மணி நேரத்துக்கு பஜனை பண்றது தவம் தான். அவரை பத்திய ஒரு உபன்யாசம் பண்றது தவம் தான். அதாவது இறைவனை தவிர வேறு எதையும் நினையாமல் அனன்யா சிந்தையந்தோ மாம் சொல்றாரு இல்லையா? வேற எதுவும் இல்லாத என்னையே நினைக்கக்கூடியவருக்கு அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பல்யுபாசத்தை தேஷாம் நித்யாபீப்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு கிருஷ்ணன் கீதையில சொல்ற. அதே மாதிரிதான் இங்கேயும் மாதவம் அப்படின்னு ஒரு புண்ணியத்துக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. வளம் அப்படிங்கிறத வளம்னு எடுத்துக்கணும்.
வளனும் அப்படின்னு கடைசி அது வளமும். அது நகர மகர அபேதம். இங்க வளம் அப்படின்னா செழிப்புன்னு அர்த்தம். நலமுடன் வாழ்க, வளமுடன் வாழ்க, செழிப்புடன் வாழ்க, மகிழ்வுடன் வாழ்க, நெகிழ்வுடன் வாழ்க அப்படின்னு ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு வார்த்தையில சொல்லி நம்ம அவருக்கு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பண்றோம் இல்லையா? அதான் இங்க வளமுடன் வாழ்கன்னா செல்வங்கள்லாம் நிறைந்திருக்குன்னு. எப்பேற்பட்ட செல்வங்கள்ன்றதே நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பாடலை பார்க்கலாம். வேதவந்தமும் துளக்கர மெய்ப்பொருள் விளங்கும் நாதவந்தமும் கடந்ததோர் நடுநிலை பொருளின் பாத வந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர் மா தவந்தரும் பயனென தழைத்த பல்வளனும். வேதத்தினுடைய முடிவை கலக்கமர அழிந்து கொள்ள அந்த மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் இருக்கானே, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னா வேதமும் வேதத்துடைய அந்தமுமாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களும் தான். அத நாத தத்துவமாக, அது முடிவும் முதலும் இல்லாத நாத ஓம்கார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் ஒப்பற்ற நடுநிலைமையை வைக்கக்கூடியவனா இருக்கான். அந்த சுந்தரேச பெருமானுடைய திருவடியை வழிபடுவதற்காக, அந்த பக்திக்காக பலர் என்ன பண்றான்னு அவரையே நினைத்து பலவிதமான பக்தி செய்யறான். நவவித பக்தியில ஏதோ ஒரு விதமான பக்தியோ இல்ல அதுக்கு மேல உண்டான பக்தியோ செய்கிறார்களே, அதுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த தவத்துக்கு பெரிய புண்ணியம் தருகிற பலன் எல்லாரும் அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் எல்லாம் தழைத்து ஓங்கும்னா. இப்ப அவனுக்கு அந்த சிவனுக்கு பக்தி பண்ணக்கூடிய சிவனை வணங்குபவருக்கு வேதத்தின் உபனிஷதங்களின் அந்தமாக முடிவாக இருக்கக்கூடிய முடிவும் முதலும் இல்லாத அந்த பரமேஸ்வரன் ஜோதியாக வணங்கக்கூடிய அவன் அப்படி அப்பழுக்கற்ற நடுநிலையாளனான அந்த சுந்தரசை பெருமானுடைய திருவடியெல்லாம் வழிபடுவார்க்கு அந்த பக்தியின் பலனாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, அது ஒரு பெரிய தவமாக எடுத்துக்கொண்டு அந்த ஈஸ்வரனானவன் அதுக்கு பலனாக அளவற்ற செல்வங்களை எல்லாம் தழைத்து ஓங்கும்படி செய்வான். அத கொடுத்தான்னு இந்த இது வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தான்னு அர்த்தம். இது தழைத்து ஓங்கும்படியாக தழைத்த பல் வளரும்னு வளரும்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை கொடுத்த உடனே தழைத்து ஏதோ ஒரு செல்வத்தை கொடுத்தாருன்னா அது பெருகின்றே இருக்குமா. 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 14 16 ஆகும்னு அப்படி வளர்ந்துட்டே போகுமா. அது செழிப்பாக வளர்ந்து பெருசா அப்படி ஊற்றிலிருந்து வற்றாமல் நீர் வருவது போக, அது போலவே இந்த பகவான் ஈஸ்வரனானவன் சிவபெருமானானவன் இந்த பக்திக்கு அதனால் மகிழ்ந்து, அந்த பக்தியினாலே மகிழ்ந்து அடியார்களுக்கெல்லாம் தரக்கூடிய செல்வங்கள் எப்படின்னா தழைத்து வளரக்கூடியதாக இருக்கும்னு. என்ன மாதிரி செல்வங்கள்லாம் அவன் கொடுப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் அபிராமி பதிகத்துல அபிராமி பட்டர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 16 விதமான பேர் செல்வங்கள், 16 விதமான செல்வங்களை அவர் கொடுக்கிறார். யார்? அம்பாள் கொடுக்கிறான்னு சொல்ற. அம்பாள் சிவனுடைய பாதி, அதனால நம்ம சிவனே கொடுப்பாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஆத்துக்கார் சொல்லாத அம்பாள் கொடுத்துருவாரா, இது ஏன்னா இவருக்கு இதை கொடுக்கலாமா அப்படி கேட்கிறா இல்லையா? யாரோ வாசல்ல நிக்கிறா, கொஞ்சம் பழம் துணி ஏதா இருந்தா குடுமா தாயே அப்படின்னு நிக்கிறா. இவ என்ன பண்றாருனாக்கா, தன்னோட ஒரு பழைய புடவையோ ஏதோ வஸ்திரத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கணவருடைய ஒரு வேண்டாத துணின்னு போட்டது வேண்டாமா இனிமே எனக்கு அப்படின்னு போட்டு அதை கொடுக்கறதா இருந்தாலும் அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்பா இல்லையா? ஏன்னா இதை கொடுத்துடலாமா, உங்களுக்கு வேண்டாம் தானே, நாளைக்கு திருப்பி கொண்டான்னு கேட்க மாட்டாளே. வாசல் யாரோ நிக்கிறா, துணிமணி இருந்தா கொடுன்னு ஒரு ஏழை, நான் கொடுத்து விட்டுமா அப்படின்னு கேட்டுன்னு கொடுக்குற மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவாருனாக்கா, இவ கேட்டுன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு தடவை அம்பாள் என்ன பண்ணிட்டாலாம், ஒரு தப்பு பண்ணிட்டா. ஒரு ஏழை பிச்சைக்காரன் வந்துட்டே இருந்தா, அவனை பார்த்தோன்னா அம்பாளுக்கு ரொம்ப இறக்கம் வந்துடுச்சு. தினம் இந்த கோவில் வாசல் வழியா வரானு, உங்களை பத்தியே பாட்டு பாடிட்டே வரானு, இவனுக்கு ஏதாவது நீங்க செய்யக்கூடாதா? அவன் ஹரஹர சிவ சிவான்னு தானே சொல்றான். அப்பேற்பட்ட என் பேரை கூட சொல்றது கிடையாது, உங்க பேரையே சொல்றான். நீங்க ஏன் கருணாமூர்த்தின்னு பேர் வச்சேன்னா அவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாள், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற. இவன் சொல்ற, அவன் மனசார நம்மெல்லாம் சொல்லல, அவன் ரொம்ப பொல்லாதவன், அவன் பண்ணிக்கிற பாவத்துக்கு இன்னும் 7 ஜென்மத்துக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கப்படாதுன்னு. இல்ல நான் ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, நம்ம 2 பேரும் கர்ப்ப கிரகத்துல இருந்து 2 பேரும் பேசிக்கிறான். அங்க சிவனும் பார்வதியும் அம்பாளும் ஈஸ்வரனும் அங்க அர்ச்சாமூர்த்தியா அங்க இருக்கா. இந்த ஏழை என்ன பண்ணா, அந்த கோயிலுக்குள்ள போனோம்.
உடனே சுவாமியை பார்த்து சொன்னேன், அப்பா நான் தினம் வரேன், உன்னை கும்பிடுறேன், கோவில வலம் வரேன், எத்தனையோ சேவையெல்லாம் பண்றேன், உனக்கு இறக்கமே இல்லை, நீ ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறியே எனக்கு. சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒண்ணு வேணா பண்ணலாமா, நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதுல பாதி உனக்கு கொடுத்துடுறேன்னு வேண்டினான். அப்ப அம்பாள் சொன்னேன், பார்த்தா அவன் என்ன கிடைக்கிறதோ அதை பாதிய நமக்கு கொடுத்துடுறேன்னு சொல்றான் பாருங்க. ஒரு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு புத்தி அவனுக்கு இருக்க. நீங்க அவனை பத்தி தப்பா பேசுறாரு. எப்பவுமே அம்மா குழந்தைகளை பத்தி நல்லா தான் சொல்லுவா இல்லையா? ஏன் இந்த மாதிரி குறைச்ச மார்க் வாங்கினா அந்த வாத்தியம் சரியா படிக்காத மார்க் போட்டார், அதனாலதான் கம்மியா இருக்கு. அடுத்த தடவை பாருங்க அரை பரீட்சையில பாருங்க எப்படி மார்க் வாங்கிட்டு வரான் பாருங்க. இப்ப வாங்கியிருக்கிற மார்க்கை திருப்பி வாங்கிட்டு வருவான் பாருங்க. அவன் 22 தான் வாங்கியிருக்கான், திருப்பி வாங்கினா அதே 22 தான் அவனுக்கு கிடைக்கும் இல்லையா? நல்லா படிச்சு விட்டா தானே. இவனுக்கு புத்தி நன்னால நல்ல புத்தியா இருந்தா இப்ப சுவாமி நல்லதை கொடுப்பார். இவர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சரி நீங்க கொடுக்காட்டா போங்க, நான் கொடுக்கறேன். அப்புறம் உலகத்துக்கெல்லாம் தாயின் பேரு வச்சுன்னு நான் இது கூட பண்ணலன்னு அர்த்தம். அவன் அழகான், கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்க அழுதுன்னு இருக்கான். அவனுக்கு கொடுக்காத என்ன பண்ணு, நான் கொடுக்கறேன். உடனே சொன்னார் சிவன், இந்த பாரு ஒன்னே ஒண்ணு பண்ணு, கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணு. நான் நிறைய கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் ஒர்த்தா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. ஒரு அரை வராகன போடு அவன் முன்னாடி போயிட்டாங்கன்னு. அவன் என்ன சொல்றான்னு பாருன்னு. இந்த அம்பாள் அதே மாதிரி ஒரு வராகன்ல பாதி அரை வராகன் இல்லையா? இப்போ டாலர்ல $1.5 இருக்கு இல்லையா? $1 $1/2 அமெரிக்காலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி வேணும் பண்ண ஒரு $1/2 அரை சவரன். அந்த அரை சவரனை கொண்டு போய் அவன் முன்னாடிட்டாங்கன்னு போட்டான். போட்ட உடனே அவன் குஞ்சு பார்த்தான், $1/2 இருந்தது. எடுத்து கண்ணில் ஒத்துன்னு, ஏ ஈஸ்வரா உனக்கு என்ன கருணை பத்தியா, இந்த மாதிரி நான் கேட்ட உடனே கொடுத்துட்டே. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், நீ என்ன கொடுக்குறியோ பாதி தரேன்னு. நீ $1 கொடுத்தா நான் $1/2 உனக்கு கொடுக்க மாட்டானா? ஏன் நீ $1/2 எடுத்துன்னு எனக்கு மீதி கொடுத்துருக்கேன் நானும். அவனுடைய புத்தி பகவான் $1/2 கொடுத்தா $1/4 சுவாமிக்கு போடாதுக்கு அவர் $1 $1/2 எடுத்துன்னு கொடுத்துட்டாருன்னு கதையை மாத்திட்டான். அப்ப சொன்னாராம், பாத்தியா இவன் புத்திய, இவனுக்கு போய் உபகாரம் பண்றேன்னு நான் அதனால்தான் அவனுக்கு கொடுக்கல, இந்த ஜென்மால தரித்திரம் தான் அவனுக்கு எழுதியிருக்கேன்னு. இது நம்ம இதுல கூட பார்க்கலாம். நம்ம வித்யாரண்யருடைய கதையில கூட அவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்த போது பெரிய மகாபண்டிதர்னு சொல்லுவார். அவர் அம்பாளை கொடுத்து 3 பேர் ஸ்ரீஸ்துதி பண்ணியிருக்கார். நம்ம ஆதிசங்கர பகவத்பாதா கனகதாரா பண்ணியிருக்கார். ஸ்ரீஸ்துதின்னு சொல்லிட்டு இவர் பண்ணியிருக்கார், வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார் தன்னோட சிஷியனுக்காக. யாருமே அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க முடியல, யூஸ் பண்ணல. வேதாந்த தேசிகரும் சங்கரும் யூஸ் பண்ணல. சங்கரர் அந்த ஏழை அந்த இவாளுக்காக அந்தனர் வீட்டுக்கு அந்த ஏழ்மையை போக்குறதுக்காக அம்பாளை துதிச்சு அங்க மழை தங்க மழை பெஞ்சதுன்னு சொல்லுவா. சிஷியனுடைய கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்ரீஸ்துதி பண்ணி நம்ம வேதாந்த தேசிகர் தங்க மழை பெய்ய வச்சாருன்னு பார்த்தோம். இங்க இவர் வித்யாரண்யர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தபோது அம்பாளை துதிச்சு எல்லாம் பண்ணிட்டு, அம்மா எனக்கு நிறைய செல்வம் வேணும், உன்னை துதிச்சு நான் பாட போறேன், நீ நிஜமாவே இந்த பாடல மகிழ்ந்து போறேன், எனக்கு நீ கொடுக்கணும். அவ சொன்னா, இந்த ஜென்மால உனக்கு அந்த இதுவே பாக்கியம் இல்லப்பா, உனக்கு செல்வமே நான் தரக்கூடாது, அடுத்த ஜென்மால நீ ரொம்ப பணத்தோட இருப்பேன்னாலாம். சரி அப்ப நான் அடுத்த ஜென்மாவை எடுத்துட்டேன்னா உடனே சன்னியாசோகம்னு தண்ணியில மூழ்கி அனுப்பிச்சார் குளத்துல. அப்போது இப்பதான் நான் சன்னியாசம் மேற்கொண்டுட்டேன், சன்னியாசம் எடுத்துட்டா அது அடுத்த ஜென்மாவா தானே கணக்கு, இப்ப கூட என்ன. உடனே அம்பாள் என்ன பண்ணா, கொட்டுன்னு மழையா கொட்டிடுதான். கொட்டின உடனே அது எடுக்க போனார் வித்யாரண்யர். அப்ப இப்பவும் நீ எடுக்கப்படாது, ஏன்னா சன்னியாசி காசை தொடப்படாது, அவருக்கு அக்னி காரியமும் கிடையாது, தன காரியங்களும் கிடையாது. அவர் எதையும் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கப்படாது, அடுத்த வேலையை பத்தி கவலைப்படக்கூடாது, அவர் தங்கத்தையோ காசையோ தொடவே கூடாது, நீ இதை உபயோகப்படுத்த கூடாது. அதனால நீ அடுத்த பிறவின்னு சொல்லி அதை ஏமாற்றான், உனக்கு இதை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை இல்லைன்னு. அப்புறம் அவர் கேட்கிற, அம்மா தாயே நான் தெரியாத பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி நீ சொல்லணும்னு இதை வச்சு நீ விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஹரிகர புக்கரை வச்சுட்டு ஸ்தாபிதம் பண்ணி அவளுக்கு மந்திரியா இருந்துட்டு கடைசியில நீ இந்த பீட்டாதிபதியாகவும் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி அருள் பண்ணான்னு நம்ம கதையை பார்க்கணும். சோ அம்பாள் நினைச்சானா எதவனாலும் அள்ளி கொடுத்துடுவா. இங்க அம்பாள் என்னென்னலாம் கொடுப்பா அப்படிங்கறது அபிராமி பட்டர் சொல்றார். அகிலமதில், இந்த உலகத்துல அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், பலிவு, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆக நல்லூழ் நிகழ்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி, நீ சுகானந்த வாழ்வழிப்பாள். சுக ஆனந்த வாழ்வு. சுகம்னா
வெறும் சுகத்துக்கு வந்து ஆனந்தம் கிடையாது. ஆனந்தங்கிறது வேற நிலை, சுகம்ங்கிறது வேற நிலை. ஒரு சந்தோஷமான தூய்மையான ஒரு ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு ரயில்ல போயிட்டு இருக்கோம், நல்ல காட்சிகள்லாம் பார்த்துட்டு சுகமா நல்ல காத்து அடிக்கிறது, அதெல்லாம் சுகம். ஆனந்தம்ங்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேற்பட்ட என்றும் அழியாத ஒரு உணர்வு நம்ம மனதுக்குள்ள. ஆனந்தமான வடிவுடையாள் அப்படின்னு அம்பாளை பத்தி பாடுவார். ஆனந்தமான வடிவுடையாள். அப்பேற்பட்டவர் என்னென்ன கொடுக்கிறான் இந்த அகிலத்துல, இந்த உலகத்துல நோயின்மை, வியாதி வைக்க இல்லாத எவ்வளவு பணம் இருந்தாலும் வியாதி வந்து அத்தனை அதுலயே போயிட்டுதானே என்ன பிரயோஜனம்? அங்க வந்து சுகமும் இல்ல, அங்க அதெல்லாம் ஆனந்தமும் இல்ல. நல்ல கல்வி, எல்லாரும் விட உசந்த கல்வியா இருந்ததுன்னா கற்றாரை கற்றாரே காமருவர் அப்படின்னு அவையார் சொன்ன மாதிரி, படிச்சவாளுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா, வித்வானுக்கு வித்வான் தான் பிடிக்குமா. இதுல கூட சொல்ல, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா. படிச்சு நல்ல கல்வி அறிவு இருந்ததுன்னா அவளுக்கு நல்ல எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அப்புறம் தனமும் கிடைக்கும். அந்த காலத்து புலவர்கள்லாம் அவளுடைய கல்வி அறிவினால அந்த மன்னர்கள் எல்லாம் பாடி அவ கிட்ட இருந்து ராஜாக்கள் கிட்ட இருந்து வெகுமானங்கள் எல்லாம் பெற்று வந்தா இல்லையா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் சாப்பாடு. அதனால அவளுக்கு தானியத்துக்கு குறைவே இருக்காது. அன்னபூரணி என்னன்னைக்கு அருள் பண்ணிட்டே இருப்பா, எடுக்க வற்றாத வந்துட்டே இருக்கும். அரிசி பானை என்னைக்குமே குறைவு இல்லாத இருக்கும். இது மாத்திரமான நல்ல அழகான சரீரம், அழகான சாரீரம். யாரோ பாடிட்டு இருந்தாலும் எப்படி இருக்கு இது நன்னா இருக்கு, சரீரம் நன்னா இருக்கு. இது சரீரத்தை சொல்றா சாரீரத்தை சொல்றா? இல்ல ரெண்டுமே நன்னா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இங்க அழகு வேணும். எதை பார்த்தாலும் ஒரு மலர் எடுத்துட்டா அதுல ஒரு அழகு, வாசனையோட சேர்ந்த ஒரு அழகு. ஒரு மயில் ஆடுறத பார்த்தா அது ஒரு அழகு, குயில் கூவத்தை கேட்டா அதுல ஒரு அழகு. எதை பார்த்தாலுமே ஒரு அழகு நமக்கு தெரியுது இல்லையா. மயிலாட அந்த மயில் ஆடும்போது, அந்த துறையை விரித்து ஆடும்போது என்ன ஒரு அழகு. கரிய மேகத்தை கண்டாக்கா அந்த மயில் ஆடும் அப்படின்னு சொல்ற. இதுல கூட வருது நாமத்துல சித்த கனாகனா இல்லையா. மனசுல வந்து அந்த மயிலானது அந்த கருமேகத்தை பார்த்து ஆடுற மாதிரி மயில் வந்து நம்ம அந்த அம்பாள் மயிலாக இருந்து நம்முடைய ஹிருதயத்தில் ஆடுறா அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். அழகோட மாத்திரம் இல்ல, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதோட புகழும் இருக்கணும். ஒரு ஸ்லோகம் ஒண்ணு எதுல வருதுன்னு ஞாபகம் இல்ல. வஸ்திரேன புஷாவாச்சா என்னது, வஸ்திரேன வபுஷாவாச்சா வித்யா வினயேனச்ச வகாரை பஞ்சபெருகியனை நரா நாயாந்தி கௌரவம் அப்படின்னு எங்கேயோ கேட்ட ஞாபகம். சார் தான் சொல்லியிருப்பாரு கிளாஸ்ல, எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருக்கேன். வஸ்திரேன நல்ல ஒரு அழகான ட்ரெஸ் போட்டா தான் ஒரு பர்சனாலிட்டி எடுத்து காமிக்கிறது. அது போட்டா மட்டும் போறாது, சோழக்கொல்ல பொம்மை மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரு நல்ல ஆடைகள் தான் வேணும், வஸ்திரம். அப்புறம் பபுஷா போட்டா உடம்பும் நல்லா இருக்கணும். வஸ்திரேன பபுஷா வாச்சா, வஸ்திரம் போட்டாச்சு, நல்ல சரீரம் ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை இந்த வாயை தந்தாலே அபத்தமா பேசினாக்க என்ன பிரயோஜனம் இல்லையா. நல்ல பட்டு வேட்டி செய்து அங்க வந்துட்டு வாயை தந்தாலே கனாமனான்னு பேசுறாருன்னா. அதனால வாக் சுத்தம் இருக்கணும், மனசுத்தம், வாக் சுத்தம், காரிய சுத்தம் எல்லாமே இருக்கணும். வாச்சா வஸ்திரேன உபுஷா வாச்சா வித்யா, நல்ல வாக்கு இருக்கணும்னா நல்ல கல்வி இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும். அப்ப வித்யா இத்தனையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு வினயமே இல்லை. பெரிய ஒரு மனசுக்குள்ள அகம்பாவத்தோட தெரியறன்னு அப்பவும் மரியாதை இருக்கா இல்லையா. இந்த வகாரை பஞ்சபீர்கியனை இந்த அஞ்சும் இல்லைன்னு சொன்னாக்க அப்பேற்பட்ட நரர்கள் மனிதர்கள் வந்து நராகா நான் யாந்தி கௌரவம் நான் யாந்தி, மரியாதையை அடைய மாட்டான்னு சொல்லி. அதனால இவாளுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, புகழோட பெருமை. அதுக்கப்புறம் இளமை. ரொம்ப வயசான அப்புறம் அவார்டு கிடைச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா. 94 வயசு எழுந்து நடக்கவே முடியாத போது அவளுக்கு கூப்பிட்டு பெரிய அவார்டு கொடுக்குறேன்னு 4 பேர் அவளை தூக்கின்னு வந்து வச்சு உட்கார வச்சு கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? இளமையான நாள்ல கொடுத்தா தானே புகழ் இல்லையா. அது வாங்கறதுக்கும் நமக்கு இளமையும் இருக்கணும், அந்த பெருமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிவும் இருக்கணும். நமக்கு அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாதான் நமக்கு வந்து எல்லாமே ஒரு பிரமாதமா பிரகாசிக்கும். அப்புறம் இத்தனை இருக்கு, என்ன அடுத்த தலைமுறையே இல்லைன்னு போயிடுத்தானே என்ன பண்றது. நல்ல சந்தானத்தை கொடுக்கும், உடம்புல வலிவை கொடுக்கும், துணிவை கொடுக்கும். வலு இருக்கு, துணிவு இல்லை. துணிவுனா தைரியம், அந்த தைரியத்தை கொடுக்கும்.
எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில தோல்வியாவே இருந்ததுன்னா எவ்வளவோ முயற்சி பண்றாரு சார், பிரயோஜனமே இல்லை. இந்த தடவை 7 தடவை எழுதிட்டார் சார், IAS கிடைக்கல சாருங்கிறான். என்ன பிரயோஜனம் அது? சோ வாழ்நாள்ல வெற்றியும் வரணும். இப்படி ஆகு நல்லூர் நிகழ்ச்சி, நல்லவைகளை எல்லாம் நிகழ்ச்சின்னு அனுபவிக்க கூடிய தொகை தரும் 16 அப்பேற்பட்ட பெரு வாழ்வினை தரக்கூடிய இந்த 16 பேற்றையும் தந்து அருளி நீ எனக்கு கொடுத்து அருள் பண்ணி சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் பதிகத்துல சொல்றார். இங்கேயும் அதேதான். நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பகவானுக்கு செய்கின்ற தொண்டுனால ஏற்படக்கூடிய அந்த பயன் இருக்கே, தவ பயன் இருக்கே, அது என்ன பண்றதுன்னா எல்லாரும் அப்படியே ஒரு மகிழ்ந்து போற்றி அதை ஸ்லாகித்தமா சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா செல்வங்களும் தழைத்து ஓங்கி அந்த ஊர்ல எல்லாருக்கும் இருந்தது. ஒருத்தர் விடாத ஏழையே அந்த ஊர்ல கிடையாது. வாரியார் சுவாமிகள் சொல்லும் போது, மீனாட்சி அம்மன் ஆட்சி பண்ற போது மதுரையம் பத்தியில காவல் நிலையங்கள் கிடையாதான், போலீஸ் டிபார்ட்மெண்டே கிடையாதான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஆஸ்பத்திரிகளே கிடையாதான். இப்படி ஏன்னா வியாதி வந்தா தானே ஆஸ்பத்திரி, அதனால ஆஸ்பத்திரிகளே கிடையாது. அப்புறம் இதுவே கிடையாது, என்ன சொல்ற, பிச்சைக்காரர்களே கிடையாதான். ஏன்னா எல்லாருக்கும் செல்வம் அப்படியே வழியதான், கொட்டதான். அதனால பிச்சைக்காரன்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லையா. பிச்சைக்காரர்கள் கிடையாது, நோயாளிகள் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெயில்கள்லாம் கிடையாது, திருடர்கள் அந்த கொள்ளைக்காரர்கள் அதனால யாருமே கிடையாது. சோ அங்க நோயின்மை இருந்தது, வறுமை இல்லாம இருந்தது, யாருக்கும் குற்றங்கள் புரியாம இருந்தது. அம்பாவுடைய ஆட்சியில போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஆஸ்பத்திரிகள் கிடையாது, ஜெயில் கிடையாது, பிச்சைக்காரர்கள் கிடையாது. அப்படி எல்லாருக்கிட்டையும் செல்வம் நிறைந்து இருக்கக்கூடியதான ஒரு பெருவாழ்வை தரக்கூடியதாக இந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனானவன் எல்லோருக்கும் அருள் பண்ணி கொண்டிருந்தான். அப்படிங்கிற இந்த பாடத்தை நம்ம பதம் பதமா பார்ப்போம். வேத அந்தமும் துளக்கர மெய்ப்பொருள் விளங்கும் நாத அந்தமும் கடந்ததோ நடுநிலை பொருளின் பாத வந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர் மாதவம் தரும் பயனென தழைத்த பல் வழங்கும். வேத அந்தமும், வேதத்துடைய முடிவும், துளக்கு அற கலக்கமில்லாத, அது சம்சயம் இல்லாத, குழப்பம் இல்லாத மெய்ப்பொருள் விளங்கும், மெய்ப்பொருள் விளங்குவதற்கு ஏதுவாக அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபனிஷதங்கள்லாம் புகழ்ந்து போற்றக்கூடிய அந்த மெய்ப்பொருள், உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நாத அந்தமும். அந்த நாத ஓம்கார நாதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடியது. ஊ இம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதானே ஓம்கார நாதமாக இருக்குன்னு சொல்றா. உலகத்திலே முதல்ல தோன்றின ஒலியா அப்படின்னு கேட்டா ஒலி முதல்ல தோன்றித்தன. சாதாரண இடி இடிச்சதுன்னா ஒலி முதல்ல வரும், அப்புறம் தான் ஒலி பின்னாடி வரும் இல்லையா. முதல்ல மின்னும் அப்புறம் இடிக்கும். ஆனா இங்க முதல்ல வரும்போது ஆகாஷாத் வாயு, வாயு இருந்தாதானே சப்தம்லாம் வெளியில கேட்கும். ஆனா முதல்ல சப்தம் எங்க உண்டாச்சுன்னா ஆகாசத்து தானே வந்துதுன்னு சொல்றோம் இல்லையா. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் தான் நமக்கு வருத்தப்படுத்தி சொல்றோம். அப்படி அந்த ஓம்கார நாதத்துடைய முடிவா இருக்கக்கூடியது யாருன்னா, முடிவுன்னு சொன்னா அதை கடந்ததாக இருக்கக்கூடியதான். அந்த ஓம்காரநாதத்தால கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது, அவனை அறிய முடியும். ஆனா அவன் அதையும் கடந்த நிலையில இருக்கான். அந்த நாதத்தையும் கடந்து வழங்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடிய அவன் இருக்கானே, அவன் ஓர் நடுநிலை பொருள், ஒரு ஒப்பற்றதாக நடுநிலை பொருளாக இருக்கக்கூடியவன் அவன். அந்த பரமேஸ்வரன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய, அதனால்தான் பொது வெளியில் ஆடுகின்றான் அப்படின்னு அவனை பத்தி தமிழ்ல சொல்லும்போது சொல்வார். அவர் அம்பாளு கூட தகராகாச ரூபின்னு சொல்றோம் இல்லையா. தகராகாசம்ங்கிறது என்ன, அந்த ஹிருதய வெளி ஆகாசம் தானே தகராகாசம். தகராகாசம் சிதாகாசம்ங்கிறது மனசு இல்லையா. சிதாகாசம்ங்கிறது மனசு. அத வெளியிலே ஆடக்கூடிய எம்பெருமானே நீ என்னுடைய இதயத்திலே ஆடுன்னு சொல்றா இல்லையா. அந்த நடராஜ மூர்த்தியான ஒரு ஒப்பற்ற நடுநிலை பொருளாக அவனுக்கு பாரபட்சம் இல்லாத இறைவனாக இருக்கான். அவனுடைய பாதம், அவனுடைய திருவடிகளை பந்தனை பக்தியின் பாலராய் பயில்வோர், அவனை வணங்குதல் அப்படிங்கிற ஒரு செயலை
பக்தியின் பாலராய், பக்தியின் பாலராய்னா அந்த பக்தி செய்யறதுக்கு ஒரு சாதகமாக வைத்துக் கொண்டு அவனை வந்தனை செய்வார்கள் இருக்காரு. அந்த அந்த அப்படி ஒழுகுவாருக்கு சுத்தமான அடியார்களாக இருக்கக்கூடிய அவளுக்கெல்லாம் அவ செய்யக்கூடியது ஒரு தவமா ஆயிடுதான். அப்பேற்பட்ட அந்த மா தவம் இருக்கே, மா தவம்னு சிறந்த தவம், பெரிய தவம், அரிய தவம், நீண்ட தவம். அது சும்மா இன்னைக்கு காத்தால உட்கார்ந்துக்கிறது, இன்னைக்கு நான் மௌன வர்த்தம் இருப்பேன்றது ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 8-8:30 மணிக்கு என்னாச்சு, ஒரு 8:30 மணிக்கு ஒரு டீ கொடுப்பேன், அது என்னாச்சு இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டாருன்னா என்ன. இன்னும் சில பேர் மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாளதோ எல்லாத்தையும் செய்கையிலே காமிச்சிருவான். அதுதான் பெரியவா ஒரு தடவை வேடிக்கையா சொல்லும் போது, நீ செயல்ல காமிச்சாலும் செய்கையா காமிச்சாலும் சரி, வாய் தந்த வார்த்தையா சொன்னாலும் சரி, அந்த நேரத்துக்கு மனம் பூஜையில இருந்து விடுபட்டு வெளியில வந்துதானே இதை எண்ணி சொல்றது. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். நீ பேசினாலும் ஒண்ணுதான், நீ பேசாம செய்கையில காமிச்சாலும் ஒண்ணுதான், அதுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லுவா பெரியவா ஒரு இடத்துல சொல்றச்ச. அதனால இங்க அந்த பக்தியினுடைய பயன் என்ன? பக்தி அது அவனுடைய திருவடிகளை எல்லாம் வழுவாமல் தொழுபவர்கள் என வேதத்துடைய அந்தமான முடிவான ஓங்காரத்தினுடைய பொருளாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கக்கூடியவன் தொழுபவர்கள், பக்தி செய்பவர்கள். பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்தனை பிழைக்க சொன்னான் பாரதியார். அந்த அம்பாவை சந்திரன் ஒளியில பார்த்தாரு. இவ முயலை பார்த்தேன், மான பார்த்தேன்னு சொல்றா. அவர் என்ன சொன்ன, சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணம் என நான் புகுந்து கொண்டேன். அவளே சரணம்னு நான் போய் காலா கிட்டியமா பிடிச்சுட்டேன் அப்படின்னு என்ன சொன்னா. அப்படி எனக்கு என்ன, பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்தனை பிழைக்க சொன்னால் துயரம் அனைத்தையும் கொன்று விட்டால் துன்பம் என்பதை கொய்து விட்டாள், துயரில்லாதனை செய்து விட்டால் துன்பம் என்பதை கொன்று விட்டாள் அப்படின்றார். எனக்கு கஷ்டமே இல்லாத துக்கமே இல்லாத பண்ணிட்டா, எனக்கு எந்த விதமான துன்பமும் வராது, எல்லா துன்பங்களையும் வேறெடுத்து விட்டால் அந்த பாடலை சொல்றார். அது மாதிரி இந்த மா தவம் இப்படி பக்தி செய்யக்கூடாது தவமானது என்ன தரும்னா, மா தவம் அந்த சிவனுடைய புண்ணியம் தருகின்ற, அதாவது அந்த சிவனை துதிப்பதனால ஏற்பட்ட புண்ணியத்தினால விளைந்த பெரிய செல்வங்கள் எல்லாம் நமக்கு பல வளங்களும் எல்லா செல்வங்களும் தழைத்து செல்வம் கிடைச்சது, அதான் எடுக்க குறைஞ்சு போச்சு, செலவழிஞ்சு போயிட்டு இல்லாத அந்த செல்வங்கள். செல்வம்னால செல்வம்னு தான் அர்த்தம். ஒரு இடத்துல நிலையா இருக்காது, ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் லட்சுமி இங்கேருந்து அங்கேருந்து போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா இங்க பரமேஸ்வரனுடைய அருளால கிடைக்கப்பட்ட எல்லா விதமான வளங்களும் எல்லா விதமான செல்வங்களும் தழைத்து ஓங்கி குறையாமல் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும்னு இன்னொரு பாடல்ல அபிராமி பட்டரேஸ்வரர் கன்றாத வளமை, அதாவது கொஞ்சம் கூட அழிவே இல்லாத குறையாத வளங்கள், குன்றாத இளமை குன்றாது என்னைக்கு அப்படியே இருக்கணும், ரொம்ப வயதான மாதிரி இல்லாத எப்போதும் இளமையாக இருக்கக்கூடியவர். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சரியாத மலமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கன்றாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடல் பதிகத்துல வரும்போது இதான் சொல்றேன். அது ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் அப்படின்னு அந்த முதல் அடி சொன்ன உடனே எல்லாருக்கும் இது புரியும். அந்த ரெண்டாவது அடியிலன்னு சொன்ன போது எங்க வருது அப்படின்னு யோசனை பண்ற மாதிரி இருக்கும். அப்படித்தானே கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது நல்லா கொஞ்சிட்டு இருப்பார். கடைசியில ஒரு முதல் அடியை சொன்னோம், ஆஹா இது நம்ம தானே படிச்சோம், நமக்கு இது மறந்து போச்சு. இந்த கலையாத கல்வியும் கிட்டத்தட்ட கலையாத கல்வியும் பாடலும் சகல செல்வங்களும் தரும் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன 16 பேர் இருக்கு இல்லையா, அந்த சகல செல்வங்களும் தரும்ன்றது கடைசி பாடலாக இருக்கும். கலையாத கல்வி 2வது பாடல், இது கடைசி பாடலாக இருக்கும். இதுல ஒண்ணு விட்டு ஒண்ணு வேற விதமாக முடிகிற மாதிரி, அலையாழி அரித்துயரும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அப்படின்னு ஒரு பாடல் சொல்லியிருப்பார். இன்னொரு பாட்டுல வேற விதமாக முடிச்சிருப்பார். அப்பேற்பட்ட அபிராமி அந்தாதில சொல்றதுக்கு அந்த 16 செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அவனுடைய அருளானது நமக்கும் என்றென்றும் தழைத்து ஓங்கி குறையாம இருக்கட்டும் வேண்டின்னு இன்றைய நிகழ்வு நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த பாடலை அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.